புளியை சேர்த்து கொள்ளாமல் தென்னிந்தியாவில் குறிப்பாக நம் தமிழ்நாட்டில் உணவு வகையிலே இல்லை. புளிக்குழம்பு, ரசம், சாம்பார், துவையல் என இதை சேர்த்திடாத உணவு பதார்த்தங்களே மிக குறைவுதான். இதன் புளிப்பு சுவை உணவில் ருசியை சேர்த்திடும். ஆனால் புளியை அதிகமாக சாப்பிடக்கூடாது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது உண்மையல்ல. காரணம், காய்கறிகள் புளியுடன் வேக வைக்கும் பொழுது காய்கறிகளின் சத்துக்கள் முழுவதும் நமக்கு கிடைக்கின்றது. காய்கறிகளின் சத்துக்களை நீர்த்து விடாமல் அப்படியே இருக்கச் செய்வதில் புளியின் பங்கு உள்ளது. புளியினை உணவில் சேர்த்துக் கொள்வதால் உண்டாகும் நன்மைகளை பார்க்கலாம். புளியில் உள்ள சதைப்பகுதியில் அதிகமாய் நார்ச்சத்து உள்ளது. இவை மலச்சிக்கலை குணப்படுத்தும். அதிகப்படியான அமில சுரப்பியினை கட்டுப்படுத்தும். புளியங்கொட்டையின் மேல் இருக்கும் பிரவுன் நிற தோலானது வயிற்றுப்போக்கினை கட்டுப்படுத்தும். புளி ஜீரண சக்தியை மேம்படுத்தும். புளியில் உள்ள டார்டாரிக் அமில சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அழிக்கிறது. குடலில் ஏற்படும் புற்றுநோயை வராமலும் காக்கிறது. புளியில் அதிகமாக பொட்டாசியம் உள்ளது. இது இரத்தத்தில் இருக்கும் அதிகப்படியான சோடியத்தை வெளியேற்றுகிறது. இதனால் இரத்த அழுத்தம் சமநிலையில் இருக்கும். இரத்தத்தில் படியும் கொழுப்பினை கரைக்க உதவுகிறது. இதனால் இதய சம்பந்தமான நோய்கள் வராமல் காக்க முடியும். புளியில் விட்டமின் ஏ அதிகம் உள்ளது. கண் பார்வை திறனை மேம்படுத்தும். வயதாவதன் மூலமாக வருகின்ற மங்கலான பார்வை வரவிடாமல் தடுத்து தெளிவான பார்வையை தரும். காயங்களில் புளி கரைசல் படும் பொழுது வேகமாக அறிவிடும். இதில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சரும பாதிப்பின் மீது செயல்புரியும். இதனால் புண், காயம் வேகமாக அறிவிடும். மேலும் எளிமையான சருமம் பெற புளியை உணவில் சேர்த்துக் கொள்வது அவசியம். Subscribe to our channel and press the bell icon.